Hi designers, welcome back to our channel Safa Creations. எங்களோட ஆரி எம்ப்ராய்டரி ஆன்லைன் கோர்ஸ்க்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பேசிக் டு ப்ரொஃபஷனல் லெவல் கோர்ஸ். இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 months. இந்த கோர்ஸ் வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் கிடையாது. கூகுள் மீட்டில் லைவாக தான் கிளாஸஸ் வந்து நடக்கும். நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ஆரி டிசைனராக ஆகணும் அப்படின்னா கீழே தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆரி ஒர்க் பிகினர் கிளாஸில் பீட்ஸ் யூஸ் பண்ணி 15 டைப் ஆஃப் புட்டா ஒர்க் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். புட்டாஸ் நம்ம கற்றுக்கும் போது இதை நீங்கள் நெக் லைன்லையாக இருக்கட்டும், ஸ்லீவ்லையாக இருக்கட்டும், லைனாக போடும்போது ஒரு பார்டர் மாதிரி லுக் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது தவிர ஸ்லீவில் அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸுக்கே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிராண்டான லுக் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் வந்து பிகினராக இருக்கீங்க, பிஇடே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டுட்டோரியல் கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த கிளாஸ் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த புட்டா ஒர்க் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானும் ஆளுங்கிற ஆப்ஷனும் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க பீட்ஸ் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் ரவுண்ட் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 2mm, 3mm, 4mm 3 சைஸில் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் பீட்ஸை பஞ்ச் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மெஹந்தி பீட்ஸ், ஆன்டிக் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்க ஸ்விங் த்ரெட். அடுத்தது நீடில் பார்த்தீங்கன்னா நான் உடன் ஹேண்டில் இருக்கக்கூடிய பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் புட்டா வந்து ஒரு சிங்கிள் பீட் லாக் வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு பெரிய பீட் வந்து போட்டுட்டு டைட் பண்ணி ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த லூப்பை வந்து கொஞ்சம் பெருசாக இழுத்துட்டு அந்த பீடுக்கு மேலேயே வந்து டேர்ன் பண்ணி இப்படி இந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா அந்த பீட் வந்து லாக் ஆயிரும். சில பேர் வந்து இந்த மாதிரி பீட் லாக் பண்ணும்போது லூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பீட்ஸ் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணும்போது இடையில த்ரெட்டு வந்து போயிருக்கும் இல்லையா பேக் சைடில், அதை வந்து கட் பண்ணி விட வேண்டாம். லாஸ்ட் பீடுக்கு மட்டும் எண்டமெல்லாம் நம்ம போடக்கூடிய எண்டிங் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பீட் ஒர்க் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு 4mm பீட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு கீழே ஒரு 3mm பீட். இதுக்கு மேலே நான் ஒரு பீட் லாக் பண்ணி இந்த புட்டா வந்து லாக் பண்ணிக்கிறேன். அடுத்தது மறுபடியும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஒரு 3mm, ஒரு 4mm, மறுபடியும் ஒரு 3mm லைனாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து எண்டிங் நாட் கொடுத்துக்கிறேன். பீட் லாக்கும் கொடுக்கலாம், இந்த மாதிரி எண்டிங் நாட்டும் போடலாம். அடுத்தது ஃபோர்த்து புட்டா ஒர்க் பார்க்கலாம். ஒரு பேக் செயின் கொடுத்துருக்கேன். 4mm பீட் போட்டுட்டு அதை சுற்றிலும் 3mm ரவுண்ட் பீட்ஸை வந்து நான் ஒவ்வொரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லூப்பில் ஒரு பீடு வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் பீடுக்கு பக்கத்தில் வர மாதிரி எண்டிங் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஃபிஃப்த்து புட்டா பார்க்கலாம். பேக் செயின் ஒரு 3mm பீட் போட்டுக்கிறோம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு 3mm போட்டுட்டு ப்ளைனாக வந்து ஒரு செயின் மட்டும் ரெண்டுத்துக்கும் சென்டரில் வர மாதிரி எடுத்துகிட்டு அடுத்தது ஒரு 3mm கொடுத்துட்டு நடுவில் வந்து எண்டிங் நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். சிக்ஸ்த்து ஒர்க் பார்க்கலாம். இந்த மாதிரி 3mm பீட்ஸில் லைனாக வர மாதிரி நான் 3 பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுக்கு சென்டரில் வர மாதிரி 2 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வர மாதிரி ஒரு சிங்கிள் பீட் கொடுத்து நாட் போட்டுக்கிறேன். இது எல்லாமே 3mm பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது போடும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது 7th புட்டா ஒர்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3mm பீட், அடுத்தது ஒரு 4mm பீட். ரவுண்ட் பீடுக்கு லெஃப்டில் வர மாதிரி ஒரு செயின் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஹாஃப் சர்க்கிள் மட்டும் வர மாதிரி சின்ன சுகர் பீட் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதோட சென்டரில் அந்த ரவுண்ட் பீட் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் எண்டிங் நாட் கொடுத்து இந்த புட்டா ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பீட் ஒர்க்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு ரவுண்ட் பீட் போட்டுட்டு சைடில் சடனாக த்ரெட்டை வந்து கொண்டு போகணும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம அந்த பீட்ஸ் ஃபில் பண்ணுற பிளேஸாக இருந்தால் நீங்கள் எடுத்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு தெரியாது. மேலே பீட் வைக்கும்போது அது ஃபுல்லாகவே மறைஞ்சிரும். அடுத்த புட்டா ஒர்க் பார்க்கலாம். நடுவில் நம்ம 4mm பீட் கொடுத்துட்டு சுற்றிலும் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். சுகர் பீட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக அந்த ரவுண்ட் பீடுக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் அதே இடத்துல வந்து முடியும். ஏன்னா நீங்கள் வேறு சைடில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எண்டிங் நாட் கொடுத்துட்டு மறுபடியும் பீட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட் ஒர்க் ரொம்ப சீக்கிரமாக ஸ்பீடாக போட முடியும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்டே வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வந்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராப் தொங்குற மாதிரி போட போகிறோம். இதுக்கு ஒரு 4mm அதுக்கு கீழே ஒரு சுகர் பீடும் போட்டுட்டு எண்டிங் நாட் வந்து கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி ஒரு 4mm பீட் கொடுத்துக்கிறேன். அதிலேருந்து ஒரு செயின் மட்டும் ப்ளைனாக போட்டுக்கிறேன். பீட்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக ஒரு செயின் கொடுத்துக்கிறேன். அடுத்த லூப்பில் மறுபடியும் ஒரு 4mm பீட் போட்டுக்கிறேன். 2 பீட்ஸுக்கு இடையில கொஞ்சமாக வந்து கேப் இருக்கணும். ஸோ இப்போ இதை சுற்றியும் நம்ம 8 ஷேப்பில் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீட் எப்படி போடுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி 2 ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி போடும்போது நமக்கு நாட் ஒன்று போட்டால் போதும்.
இதுவே ஒவ்வொரு ரவுண்டாக ஃபினிஷ் பண்ணிங்கன்னா 2 நாட் போட வேண்டியிருக்கும். பீட்ஸ் வைக்கிறதுல இது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வந்து முடிக்கிறீங்கன்னா அடுத்த இடத்துக்கு இப்படியே க்ராஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 பீட்க்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். அது வழியாகவே நம்ம அடுத்த பிளேஸ்க்கு த்ரெட்டை வந்து கொண்டு போயிடலாம். உங்களுக்கு த்ரெட்டும் வந்து வெளியில் தெரியாது. ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த இடத்துல சென்டரில் வர மாதிரி எண்டிங் நாட் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த புட்டா ஒர்க், ஒரு பேக் செயின் கொடுத்துட்டு ஒரு லாங்காக ஒரு செயின் அண்ட் லாக் செயின் கொடுத்துக்கோங்க. ஒரு 3 mm அண்ட் 4 mm பீடு வந்து கொடுத்துட்டு கீழே லாக் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் லாங்காக ஒரு செயின் கொடுத்துட்டு மறுபடியும் 3 mm 4 mm பீடு வந்து போட்டுட்டு கீழே கொண்டு வாங்க. கீழே லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட்டில் அதே மாதிரி லாங் ஸ்டிச் எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்கனவே போட்ட மாதிரி ஒரு 3 mm ஒரு 4 mm பீட்ஸ் போட்டுட்டு சென்டரில் கொண்டு வாங்க. இப்போ இது எல்லாமே சந்திக்கிற இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு பெரிய 4 mm பீட் வச்சுட்டு அந்த இடத்துல பீட் லாக் வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கொண்டு வரும்போது ஒரு லாங் ஸ்டிச் வந்து த்ரெட்டில் ஃபஸ்ட்டு கொண்டு போயிடணும். பீட்ஸ் வந்து ரிவர்ஸில் கொண்டு வரணும். ரிவர்ஸில் கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல த்ரெட்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ மறுபடியும் ஒரு பேக் செயின் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு 4 mm பீட், இப்போ சைடில் ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு ஒரு 2 பீட் கொடுத்து ரிவர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ரைட் சைடில் மறுபடியும் லாங் செயின் கொடுத்துட்டு 2 சுகர் பீட் கொடுத்துட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஒரு கார்னர் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் சுகர் பீட் கொடுத்துக்கிறோம். இப்போ அதுக்கு கீழே ஒரு பெரிய 4 mm பீட் வச்சுட்டு பீட் லாக் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்த ஒர்க், ஒரு பேக் செயின், ஒரு 4 mm கொடுத்துக்கிறேன். ஒரு லாங் செயின் கொடுத்து 2 பீட் கொடுத்து ரிவர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ரைட் சைடில் லாங் செயின் கொடுத்து 2 பீட் கொடுத்துட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 2 லைனும் மீட் பண்ணுற இந்த பாயிண்டில் ஒரு சிங்கிள் பீட் கொடுத்து கார்னர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் லெஃப்ட்டில் ஒரு லாங் செயின் லாக் செயின் கொடுத்துக்கிறோம். இப்போ 2 சுகர் பீடாக போடலாம். இந்த லென்த்துக்கு வந்து எவ்வளோ வருதோ அவ்வளோ கொடுங்க. நான் வந்து ஒரு 4 பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். சென்டரில் கார்னருக்காக சிங்கிள் பீட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு உள் பக்கமாக ஒரு லாங் செயின் எடுத்துக்கலாம். ரைட் சைடில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு லெஃப்ட்டில் நம்ம ஃபில் பண்ண மாதிரி 2 அந்த லென்த் வந்து எவ்வளோக்கு இருக்கோ அந்தளவுக்கு பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே ஷார்ப் கார்னர் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு உள் பக்கமாக நீங்கள் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த புட்டா ஒர்க், ஒரு பேக் செயின் கொடுத்துட்டு ஒரு 3 mm ஒரு 4 mm ஒரு 3 mm வந்து போட்டுக்கலாம். பெரிய பீட் சென்டரில் போட்டோம் இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் வர மாதிரி ஒரு செயின் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பீட் கொடுத்துட்டு பீட்ஸ் வைக்கும்போது இந்த கேப் வழியெல்லாம் த்ரெட் எடுத்து இன்னொரு சைட் கொண்டு போகும்போது நமக்கு வெளியே தெரிய போகிறதில்ல. அதனால் இங்கே நாட் போடாமல் அப்படியே உள் பக்கமாக கொண்டு வந்து லெஃப்ட்டுக்கு த்ரெட்டை கொண்டு வந்துடுறோம். இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு ஒரே ஒரு 3 mm பீட் கொடுத்துடலாம். இப்போ சென்டரில் இருக்கிற பெரிய பீடுக்கு பக்கத்தில் ஒரு எண்டிங் நாட் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேக் செயின், ஒரு 4 mm பீட் கொடுத்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு லாங் செயின் கொடுத்துக்கலாம். லாங் செயின் கொடுத்ததுக்கப்புறமா இந்த நான் யூஸ் பண்ணுற இந்த பீடுக்கு நேம் வந்துட்டு ட்ராப் பீடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சன்னமாக இருக்க பகுதி பீடுக்கு ஒட்டியும் திக்காக குண்டாக இருக்க பகுதி வந்து வெளிப்பக்கமும் வரணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உள் பக்கமாக ரவுண்ட் பீட் கிட்ட வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட்டில் திருப்பி ஒரு சின்ன லாக் கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு லாங் செயின் லாக் செயின் போடுங்க. பீடை வந்து உள்ள த்ரெட்டுக்குள்ளே லோட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பீடுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு ரைட்டில் டேர்ன் பண்ணி ஒரு லாக் செயின், மறுபடியும் ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின், ட்ராப் பீட் போட்டுக்கிறோம். ரவுண்ட் பீட் பக்கத்தில் லாக் செயின், ரைட்டில் டேர்ன் பண்ணி லாக் செயின். இதே ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளவர் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற பீட்ஸ் பொறுத்து நிறைய டிசைன்ஸ் வந்து கொண்டு வர முடியும். சேம் இதே ஸ்டிச்சு நீங்கள் மெட்டீரியல் வந்து சேஞ்ச் பண்ணும்போது அதோட லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் கொடுக்குற அந்த லாங் ஸ்டிச்சோட லென்த், போடுற அந்த பீடோட லென்த் அளவுக்கு இருக்கணும். அதை விட சின்னதாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அந்த இடத்துல கரெக்டாக வைக்க முடியாது, பீட் கிட்ட வரும்போது இடிக்கும். இதுவே வந்து லாங்காக ஸ்டிச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பீடு போட்டிருப்பீங்க, அதுக்கும் இந்த ரவுண்ட் பீடுக்கும் இடையில கேப் அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் போடுற பீடோட லென்த்துக்கு அந்த லாங் செயின் வந்து எடுக்கணும். ஃபைனலாக ஒரு லாங் செயின் லாக் செயின் கொடுத்து பீட் கொடுத்து சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். இந்த ரவுண்ட் பீடுக்கு பக்கத்தில் எண்டிங் நாட் கொடுத்து முடிச்சுக்கலாம். கடைசி புட்டா ஒர்க் பார்க்கலாம். எல்லாமே நான் 3 mm பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அடுத்தடுத்து 3 பீட்ஸ் வந்து லைனாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்தது சென்டர் பீட்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அதிலேருந்து ஒரு 3 பீட்ஸ் வந்து லைனாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மறுபடியும் செகண்ட் லைனோட சென்டர் பீட் கிட்ட ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு அதிலேருந்து 3 பீட்ஸ் வந்து அடுத்தடுத்து இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன டைமண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
கொஞ்சம் க்ராஸாக போட்டிங்கன்னா லீஃபுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 15 டைப் ஆஃப் புட்டாஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.